பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் வச்சு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்படி தான் நினச்சி நான் வந்து வீட்டில் லாவெண்டர் செடி வச்சேன். ஆனால் அதில் வந்து பெருசாக பூக்கவே இல்லை. அப்பப்போ 1-2 பூ தான் கிடச்சிது. அதனால் நம்ம இங்கே போய் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்தாச்சு. வாசல்லே வந்து 2 பெரிய வயலட் கலர் பூச்செடி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிடுவோம். பொதுவாக லாவெண்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்குறப்போ ஃபுல்லாக வந்து அப்படி நல்ல வயலட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன சின்ன செடியாக தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற பூவெல்லாம் பறித்து இவங்களே வந்து ஷாம்பு சோப் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. உள்ளே வந்து சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. மீதி இருக்கிறத வந்து நம்மளும் பறிச்சிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பலாம் பூ இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் பெரிய செடி இருக்குது. இதுலேருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த சைடெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக இந்த கம்புலேருந்து தான் பறிக்க சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற லீவ்ஸ் எதுவுமே பறிக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பறிப்போம். ஏன்னா நம்மளும் வந்து வீட்டில் போய் ஏதாச்சும் பண்ணோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எல்லா பூவும் பூத்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கொத்தே வந்து ரொம்ப அழகான ஒரு வயலட் கலரில் இருக்கும். இது மாதிரி ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொடுக்கல. ஓகே ஓகே. இந்த ஒரு தோட்டம் தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. மீதியெல்லாம் அந்த பெரிய பெரிய ஃபார்ம்லாம் போய் பார்க்கணுன்னா ரொம்ப தூரம் போட்டிருக்காங்க. சரி, நம்மளோட பர்பஸ்க்கு இது போதும் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இந்த புஷ்ல கொஞ்சம் கூட நிறைய லாவெண்டர் இருக்குது. இங்கே பாரு, ஒரு ஹனிபி இருக்குது. கொஞ்சம் கலர் வந்ததே எடுக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோதான் இருக்குது. இதுதான் உங்கள் வீடுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இது வீடு, அது வந்து கடை. அப்புறமா இங்கே வந்து ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதில் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. இவ்வளோ பறிச்சிருக்கோம். ஆனால் எல்லாம்